வீட்டில் குழம்பு மிளகாய் பொடி காலி ஆகிடுச்சு. அதை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் எப்படி குழம்பு மிளகாய் பொடி ரெடி பண்ண சொல்லி லாங் வீடியோ போட்டிருக்கேன். கூடவே இப்போ வந்து இன்றைக்கி நான் என்னெல்லாம் ரெடி பண்ண சொல்லி பார்க்குறேன். 2 கிலோ மிளகாய் 2 கிலோ தனியாக எடுப்பேன். அதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்ப்பேன். கடுகு 100 கிராம், அப்புறம் வெந்தயம் 100 கிராம். இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக, ரொம்ப வந்து தீஞ்சிடாமல் மைல்டாக வறுக்கணும், இல்லைனா வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். 100 கிராம் அளவுக்கு சீரகம், 200 கிராம் கூட போடலாம், ஆனால் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் 100 கிராம் அளவு போட்டேன். 100 கிராம் வந்து வெந்தயம். இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக லைட்டாக தான் வறுத்துருக்கேன். அப்புறம் 100 கிராம் அளவுக்கு என்னது இது மிளகு, நேம் வந்து டக்குன்னு மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்துக்கணும், ரொம்ப வந்து தீய விட்டுறக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் நம்ம நிறைய போட்டோன்னா குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் மஞ்சள் வந்து கொஞ்சம் நிறையவே போடுறேன். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்ன்றதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் மஞ்சள் மட்டும் 200 கிராம் சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா. அடுத்து வந்து 200 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கு. அதனால் அதையுமே வந்து 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுதான் வந்து நான் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் பொடியோட மெஷர்மெண்ட். ஓகேவா. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துட்டேன். மிளகாயும் தனியாகவும் வந்து வறுக்கலை, ஏன்னா ஒரு சிலவங்க வந்து தனியாக கூட வறுப்பாங்க. நான் வந்து வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன், அதனால் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அப்போ வேணால் வறுத்துக்கலாம். எனக்கு வந்து வறுக்க வேணாம், ஏன்னா ரொம்ப வறுத்துட்டோன்னா ஒரு மாதிரி கசக்கிற ஸ்மெல் வந்துடும். அதுக்காக வந்து நான் வறுத்து போகிறதில்ல. 2 கிலோ அளவு தனியாக, 2 கிலோ வந்து மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1.5 கிலோ அளவுக்கு வந்து குண்டு மிளகாய், 1/2 கிலோ வந்து காஷ்மீரி சில்லி மிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன். எதுக்காகனா நல்ல கலர் வர்றதுக்காகவும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்காகவும் நான் வந்து அதை எடுத்திருக்கேன். ஓகேவா. இதுதான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு தான் இப்போ அரைக்க போகிறேன். 1.5 கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் இருந்த பழைய மிளகாய், இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். யாரெல்லாம் இப்படியா இருப்பீங்க